ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்ப்ருஹः நிர்மமோ நிரஹங்காரः சசாந்திமதிகச்சதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தை பூர்த்தி பண்றார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார், யஹா புமான், எந்த மனிதன், சர்வான் காமான் விஹாய, எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கிவிட்டு, நிஸ்பிருஹா, நிஸ்பிருஹான்னு சொன்னால் கொஞ்சம் கூட மறுபடியும், இப்போ நிறைய நம்மளாம் வாழ்க்கையில் விடுவோம், விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து எல்லாத்தையும் பிடிச்சிப்போம். அப்படி இல்லை, கொஞ்சம் கூட மறுபடியும் அதில் ஈடுபடாமல், ஏன்னா உண்மையை புரிஞ்சு தான் இவன் விடுறான். ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம், பிரஜஹாதி யதா காமான்னு வந்தது. சர்வான் பார்த்த மனோகதான், மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கிவிட்டுன்னு ஆரம்பித்தார். இங்கே அப்படியே அழகாக முடிக்கிறார். இது சர்வான் காமான் விஹாய, விஹாய காமான் எஸ் சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்பிருஹா, நிஸ்பிருஹா சரதி, சிறிதும் ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கிறான். அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஏன்னா ஞானத்தினால மனசில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை சொற்களால் வர்ணனை செய்ய முடியாது. தாய்மானவர் சொன்ன மாதிரி, ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்வார், அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும்னு சொல்லுவார். அந்த மாதிரி சிறிதளவும் மனசில் ஆசை இல்லை. நிர்மமஹா, நிர்மமஹான்னு சொன்னால் என்னுடையதுங்கிற எண்ணம் எதுவும் கிடையாது. அதாவது இல்லாத பொருளுக்கு ஆசைப்படுறதும் கிடையாது, இருக்கிற பொருளில் அது என்னுடையதுங்கிற பற்றும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆசையும் இல்லை, பற்றும் இல்லை. நிரஹங்காரஹா, என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது மாத்திரமில்லை, நான்கிறதே கிடையாது. இந்த நான், அதுக்கப்புறம் என்னுடையது, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அஜ்ஞானிக்குத்தான். அறியாமையில் இருக்கிறவனுக்குத்தான் தன்னுணர்வு இருக்கும், என்னுடையதுங்கிற அபிமானம் இருக்கும், இன்னும் வாழ்க்கையில் இதெல்லாம் அடையணுங்கிற ஆசை இருக்கும். இவனுக்கு தெளிவான ஆத்மாவை பற்றின அறிவு இருக்கிற காரணத்தினால இவனுக்கு நான் என்கின்ற எண்ணத்துக்கும் முக்கியம் கிடையாது. பாரதியார் சொல்றார் இல்லையா, நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் செல்லுவோன் நான் பாடுவார். ஆக இந்த நான்கிறதே ஒரு பொய்யானது, அதை நடத்தின்னு இருக்கோம். இந்த நான்கிறது எவ்வளோ தூரம் உண்மைங்கிற அறிவோடு இந்த நான்கிறத தர்மமான முறையில் உலக வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் என்பதும் கூட உண்மையானது அல்லங்கிற தெளிவான ஒரு அறிவோடு இருக்கான். தூக்கத்தில் நான்கிறது காணாமல் போய்டுறதுங்கிறது தான் உதாரணம், நமக்கு அனுபவ பிரமாணம். தூக்கத்தில் நான்கிற எண்ணமோ என்னுடையதுங்கிற எண்ணமோ எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஆசையோ கிடையாது. முழிச்சத்துக்கு பிறகுதான் நான் இப்படிப்பட்டவன், என்னுடையது இது, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வருது. ஆக இந்த உண்மையை விழிப்பு நிலையில் நல்லா புரிஞ்சின்றவனுக்கு எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஆசையோ என்னுடையதுங்கிற எண்ணமோ நான்கிற தன்னுணர்வோ எதுவும் முக்கியமானதாக இல்லை. அப்புறம் அவனுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த அறிவோடு இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கவே முடியாது. சாந்தி அதிகச்சதி, அவன் எப்பவும் சாந்தமாக இருக்கான். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஜீவன் முக்தி என்று சொல்றது வழக்கம். அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான், ஜீவன் முக்தஹா, வாழ்ந்து கொண்டே இருக்கான். ஆனால் அதே சமயம் இந்த தன்னுணர்வு, உலக வாழ்க்கை, இதில் இருக்கிற இன்ப துன்பங்கள் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவனாக இருக்கான்னு அர்த்தம். அஜ்ஞானி ஜீவன்னு பத்தஹா, வாழ்ந்து கொண்டு பந்தப்பட்டு இருக்கான். இவன் உடம்புல இருந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இந்த உடல் வாழ்க்கையில் பந்தப்படாதவனாக இருக்கான். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுன்னார் திருவள்ளுவர். பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னங்கிற உண்மையை தெரிஞ்சு இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு துறந்தவர்களுடைய பெருமையை உடையது இந்த உலகம்னர். ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள், ஞானி ஆசைகள் அற்றவனாக, எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கியவனாக, யான் எனது என்னும் செருக்கு இல்லாதவனாக, ஆழமான மனமீதியுடையவனாக இந்த உலகிலே விளங்குகிறான். அவனே ஸ்தித பிரஜ்ஞன்னு சொல்லியிருக்கார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விதேக முக்தியை பற்றி சொல்ல போறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்பிருஹः நிர்மமோ நிரஹங்காரः சசாந்திமதிகச்சதி.
எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம்